சோதனை குழாய் எடுத்திருக்காங்க. ஏல வந்து 2 சோதனை குழாய் எடுத்திருக்காங்க. ஒன்று ஏ, ஒன்று பி. ஏல வந்து 5 மில்லிலிட்டர் குளிர்ந்த நீரும் 1 துளி ஃபினாப்தலின் நிறங்காட்டி மற்றும் மெக்னீசிய துருவல். இதெல்லாம் எடுத்திருக்காங்க. மெக்னீசிய துருவல், குளிர்ந்த நீர், ஃபினாப்தலின். பியில் இதே சோதனை 5 மில்லிலிட்டர் சூடான நீர். செகண்ட் என்ன எடுத்திருக்காங்க? 5 மில்லிலிட்டர் சூடான நீர். அதே மாதிரி அங்கேயும் ஃபினாப்தலின், மெக்னீசிய துருவல். இரு சோதனை குழாயையும் உற்று நோக்குக. உற்று நோக்கலின் மூலம் சோதனை குழாய் பியில் உள்ள கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றம் அடைவதையும் அவ்வாறான மாற்றம் ஏதும் சோதனை குழாய் ஏயில் ஏற்படுதல் என்பதனையும் அறியலாம். அதாவது சூடான நீர் மெக்னீசியத்துடன் பின்வருமாறு வினைபுரிகிறது. இவ்வினை குளிர்ந்த நீரில் நிகழ்வதில்லை. அந்த ரியாக்ஷன் நடக்கிறது பாருங்கள். என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா மெக்னீசியம் உள்ள என்னெல்லாம் எடுத்தோம்? ஃபினாப்தலின், நீர், மெக்னீசியம். அந்த சூடான நீர் எடுக்கும்போது உடனே எம்ஜி அந்த நீரோட மெக்னீசியம் நீரோட வினைப்பட்டு Mg2+ OH- H2 அப்படி மாறுறதுனால அந்த இது என்ன கலருக்கு மாற்றப்படுது? பிங்க் கலர். இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது. கொடுத்துருக்காங்களா? இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றம் அடைவதை காணலாம். இதில் பியில், ஏன்னா பியில் தான் என்ன இருந்துச்சு? சூடான நீர் இருந்துச்சு. ஏல குளிர்ந்த நீர். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? வெப்பத்தை அதிகப்படுத்தினா வினை வேகமாக நடக்குது. வெப்பத்தை குறைச்சா வினை நடக்கிறது சாத்தியமில்லை. அப்படிங்கிறது எப்படி தெரியுது? அரினியஸ் கூற்றுலேருந்து தெரியுது. இல்லை சொன்னது யாருன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னது அரினியஸ் தான். அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் அதிகரிக்கிறது. ஸோ வினையின் காரணமாக கரைசல் காரத்தன்மை பெறுவதால் ஃபினாப்தலின் இளஞ்சிவப்பு நிறமாகிறது. அதாவது காரத்தன்மை அடைய அடைய ஃபினாப்தலினோட கலர் அந்த காரத்தன்மையுடைய கரைசலில் சேர்ந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றுது அந்த கரைசல். அடுத்து பார்த்தீங்கன்னா அறை வெப்பநிலை நிகழாத பல வினைகள் உயர் வெப்பநிலை நிகழ்வதை காணலாம். எடுத்துக்காட்டாக அறை வெப்பநிலை H2O2 வினைபுரிந்து நிறைவேற்றுவதில்லை, ஆனால் மின் பாய்ச்சல் நிகழ்த்தும் போது. அதாவது சாதாரணமாக ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ, இப்போ நம்மளை சுற்றி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறையா இருக்குது, ஹைட்ரஜன் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வினை சாதாரணம் நடக்கிறது இல்லை. ஆனால் அந்த வினை நடந்து H2வும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக மாறணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட வெப்பநிலை வேணும். வெப்பநிலை இருந்தால் தான் H2வும் ஆக்சிஜனும் சேர்ந்து எதாவது உருவாகும், நீராக மாற்றப்படும். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், அர்ரீனியஸ் சமன்பாடு. என்ன சமன்பாடு பார்க்க போகிறோம்? அர்ரீனியஸ் சமன்பாடு. இல்லை அர்ரீனியஸ் சமன்பாடு அடிக்கடி கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஸ்டின் இதுதான் அர்ரீனியஸ் சமன்பாடு. K = A e பவர், அதாவது எக்ஸ்பனன்ஷியல் EA/RT மைனஸ் EA/RT. K A e பவர் மைனஸ் EA/RT. இதான் என்னது? அர்ரீனியஸ் சமன்பாடு. நீங்கள் அர்ரீனியஸ் சமன்பாடு எழுதிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் விளக்கம் கொடுக்கணும். இதில் ஏங்கிறது அதிர்வெண் காரணி. ஏ என்பது என்ன? அதிர்வெண் காரணி. அடுத்து ஆர் என்பது வாயு மாறிலி. ஆர் என்பது வாயு மாறிலி. அடுத்தது EA என்பது என்னன்னு பாருங்கள். EA என்பது வினையின் கிளர்வு ஆற்றல். EA என்பது வினையின் கிளர்வு ஆற்றல். T என்பது தனி வெப்பநிலை. E என்பது தனி வெப்பநிலை கெல்வின்ல. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமானது. ஸோ அர்ரீனியஸ் சமன்பாடு K = A e பவர் மைனஸ் EA/RT. அர்ரீனியஸ் சமன்பாடு கேட்டாங்கன்னா K = A e பவர் மைனஸ் EA/RT. A என்பது அதிர்வெண் காரணி, R என்பது வாயு மாறிலி, EA என்பது வினையின் கிளர்வு ஆற்றல், T என்பது வெப்பநிலை. இது கேட்பாங்க. அடுத்தது இந்த சமன்பாட்டை இதில் 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வெப்பநிலையை பொறுத்து அர்ரீனியஸ் சமன்பாட்டின் மாறுதலை விளக்கு. வெப்பநிலையை பொறுத்து இப்போ 2 வெப்பநிலை
இப்போ சமன்பாடு 1ல் அந்த சமன்பாட்டோட ரெண்டு பேரும் மடக்கை எடுக்க போகிறோம். நம்ம இந்த அறிஞர் சமன்பாடு எழுதியிருக்கோமா, k is equal to ae power minus ea by rt. அதுக்கான ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம், நம்ம மடக்கை எடுக்க போகிறோம். ln k இந்த இதுக்கு போட்டோம்னா இது மட்டும் தனியாக வரும். ln a ln e power minus ea by rt. ln k is equal to ln a plus ln e power minus ea by rt. ln k is equal to ln a minus அந்த லான்க்கும் லானும் எக்ஸ்பெரன்ஷியல் சேர்ந்து அந்த ரெண்டு டேர்ம் போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், லான் இன்ட்டு எக்ஸ்பெரன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. லானும் எக்ஸ்பெரன்ஷியலும் சேர்ந்தா 1 ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு ரைட் சைடில் என்னாகும், லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி, லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு டெம்பரேச்சர், so ln k is equal to ln a minus ea by r 1 by t தனியாக எழுதியிருக்காங்க. அந்த ea by rt அப்படிங்கிறத வந்து அந்த t-யை மட்டும் தனியாக 1 by tன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு t is equal to t1 ரெண்டு டெம்பரேச்சர் யூஸ் பண்ண போகிறோம். t is equal to t1, k is equal to k1. இந்த ஈக்குவேஷனில் t-யை t1 போட போகிறோம், k-யை k1 போட போகிறோம். அப்படி போட்டிங்கன்னா ln k1 is equal to ln a minus ea by rt1. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் t is equal to t2 போட போகிறோம், k is equal to k2. இதே ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 2ல் அடுத்து ln k2 ln a minus ea by rt2. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். நாலாவது ஈக்குவேஷன்லேருந்து மூணாவது ஈக்குவேஷனை மைனஸ், அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கேக்கு k1ம் டீக்கு t1ம் போட்டு ஒரு சமன்பாடு எழுதியாச்சு. அடுத்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் கேக்கு k2னும் டீக்கு t2ன்னு அடுத்த சமன்பாடு எழுதியாச்சு. அடுத்து நம்ம அந்த நாலாவது சமன்பாட்டிலேருந்து மூணாவது சமன்பாட்டை கழிக்க போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். வச்சா ln k2 மைனஸ் ln k1 லெஃப்ட் சைட் ln k2 மைனஸ் ln k1 இஸ் ஈக்குவல் டு, அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ln a மைனஸ் ln a தான். இங்கே ரெண்டும் மைனஸ் மைனஸ்னால் 0 ஆயிரும், ஒரே நம்பர் மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிரும். அடுத்தது k2 சைடில் மைனஸ் இஏ பை ஆர்டி2 மைனஸ் ஆஃப் மைனஸ், இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது போட்டாச்சு, மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் கழிக்கும் போது மைனஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இஏ பை ஆர்டி1 மைனஸ் இஏ பை ஆர்டி2. அப்போ இதை மாற்றி போட்டிங்கன்னா இஏ பை ஆர்டி1 மைனஸ் இஏ பை ஆர்டி2. அதில் இஏ பை ஆராக நம்ம காமனாக எடுத்துடலாமல் எடுக்க முடியாது. இஏ பை ஆரை காமன் எடுத்தால் 1 பை t1 மைனஸ் 1 பை t2, உள்ளே வந்து 1 பை t1 மைனஸ் 1 பை t2. அதில் நம்ம இது மீச்சம் எடுத்தோன்னு சொன்னால் எல்சிஎம் எடுத்தோம்னா t2 மைனஸ் t1 பை t1 t2. அப்போது அடுத்தது லானை லாகாக மாற்றிருக்காங்க. லானை லாகாக மாத்திரம் உங்களுக்கு தெரியும் 2.30, லான் இஸ் ஈக்குவல் 2.303 லாக் k2 பை k1 EA by R T2 minus T1 by T1 T2 log K2 by K1 is equal to 2.303 அங்க கொண்டு போயாச்சு. அப்போ EA by 2.303 by R T2 minus T1 by T1 T2. So ln K2 minus K1, அந்த K2 by K1 ஒரே இதை, அதாவது நம்ம வகுத்தல் எழுதுனதை மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. மைனஸ் EA by RT2 ப்ளஸ் EA RT, அதாவது இந்த ஸ்டெப், இந்த பழைய ஸ்டெப் ஏற்கனவே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டெப்போடய முடிச்சிடலாம், நீங்கள் இதோடய முடிச்சிடலாம். ஸோ திரும்ப ஒன்றுன்னு சொல்கிறேன், அரிணிய சமன்பாடு என்னது, k இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. அதாவது மோதல் கொள்கையிலேருந்து ஒரு கே வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ அரிணிய சமன்பாட்டுப்படி கேக்கு சமன்பாடு என்ன, கேயோட ஃபார்முலா என்னது, ஏஇ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இல்லை ஏ என்பது அதிர்வெண் காரணி, ஆர் என்பது வாயு மாறிலி, இ என்பது கிளர்வு ஆற்றல், டி என்பது வெப்பநிலை. ஸோ இந்த அரினியஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரெண்டு பக்கமும் என்ன எடுக்க போகிறோம், மடக்கை எடுக்க போகிறோம். மடக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் ln k ln a ப்ளஸ் ln e பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி. இந்த ln e ரெண்டையும் சேர்த்தா 1 ஆயிரும். ஸோ ln k இஸ் ஈக்குவல் டு ln a மைனஸ் அந்த மேலே உள்ள டேர்ம் மட்டும் கிடைக்குது, மைனஸ் இஏ பை ஆர்டி. திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ln k is equal ln a minus EA by அந்த அதே டேர்ம் தான், அந்த டீயை மட்டும் 1 by t தனியாக போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த ஈக்குவேஷன், இந்த அரியனியஸ் ஈக்குவேஷனில்
ஃபஸ்ட்டு கேக்கு வந்து K1ம் டீக்கு வந்து T1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்தது அரேனியஸ் ஈக்குவேஷனில் K வந்து K2னும் T வந்து T2னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்க போது நம்பர் 4. 4 மைனஸ் 3. ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து 3 தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் ln K2 மைனஸ் ln K1. அப்படின்னா இந்த ln A மைனஸ் கேன்சல் ஆயிரும். ln A மைனஸ் ln A ரைட் சைடில் ln Aலேருந்து ln A கழிச்சா 0 ஆயிரும். அடுத்தது இந்த டேர்மில் இருந்து மைனஸ் EA பை RT2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் EA பை RT1. இல்லை காமனாக இருக்கிற டேர்ம் வந்து EA பை R, அதை வெளியே எடுத்தாச்சு. 1 பை T1 மைனஸ் 1 பை T2. இந்த ப்ராக்கெட் உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னு சொன்னால் T2 மைனஸ் T1 பை T1 T2. அடுத்து லானை லாகாக மாற்றிருக்காங்க. மாற்றணும்னா 2.303 log K2 by K1 E2 by EA by R T2 minus T1 by T1 T2. அவர் log K2 2.303 அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க. EA by 2.303 R T2 minus T1 by T1 T2. இதோட எழுதினா போதும். ஸோ அரேனிய சமன்பாட்டின் மீது வெப்பத்தின் விளைவு அப்படின்னு 5 மார்க்கில் டிரைவ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட்டில் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். இப்போ ஒரு வினைவேகம் 5 நிமிஷம் நடக்குது 10 நிமிஷம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னா அதை வந்து மாற்றலாமா? வினையின் வேகத்தை வந்து குறைக்கவோ கூட்டவோ செய்யலாமா? பாதிக்க வைக்கலாமா? வினை வேகத்தை வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாமா? அது எதெல்லாம் பாதிக்கும், என்னென்ன காரணிகள்லாம் பாதிக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சில நேரம் 2 மார்க் 3 மார்க்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கேட்காம கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். வினைப்படுபொருட்களின் நிலைமை மற்றும் இயல்பு. ஒரு வினையில் ஈடுபடக்கூடிய வினைப்படுபொருட்களோட நிலைமை, அதாவது வாயு நிலைமையில் இருக்கா, திட நிலைமையில் இருக்கா, திரவ நிலைமையில் இருக்கா, அதை பொறுத்து. மற்றும் இயைபு, அதனுடைய அந்த என்ன எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம். அடுத்து வினைப்படுபொருட்களின் செறிவு. வினைப்படுபொருட்களின் செறிவு, வினைப்படுபொருட்களின் புறப்பரப்பளவு. வினைப்படுபொருட்களின் புறப்பரப்பளவு, வினையின் வெப்பநிலை. இந்த வினையின் வெப்பநிலை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வினையின் வெப்பநிலையை நம்ம கூட்டினா ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸுக்கும் 2 மடங்காக வினைவேகம் அதிகரிக்கும்னு சொல்லி அதே தான் எழுதணும். வினையின் வெப்பநிலை. அடுத்து வினைவேக மாற்றியை பயன்படுத்து. வினைவேக மாற்றியை பயன்படுத்துதல். என்னென்ன பாயிண்ட்லாம்? வினைப்படுபொருட்களின் நிலைமை மற்றும் இயல்பு, இயைபு, வினைப்படுபொருட்களின் செறிவு, வினைப்படுபொருட்களின் புறப்பரப்பளவு, சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வினையின் வெப்பநிலை, வினைவேக மாற்றியை பயன்படுத்துதல். இந்த 5 பாயிண்ட் தான். இது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வினைப்படுபொருட்களின் நிலைமை மற்றும் இயைபு. வினைப்படுபொருட்களின் நிலைமை மற்றும் இயைபு. ஒரு வீதி வினையில் வினைப்படுபொருட்களில் உள்ள சில பிணைப்புகள் பிளவுறுதல் மற்றும் சில புதிய பிணைப்புகள் உருவாதல் ஆகியவற்றின் காரணமாக வினை விளைபொருட்கள் உருவாகின்றன. இச்செயல்முறை தொடர்புடைய நிகர ஆற்றல் மாற்றமானது வினைப்படுபொருட்களின் தன்மையினை பொறுத்து அமைவதால் வெவ்வேறு வினைகள் வெவ்வேறு வினைவேகங்களை பெற்றுள்ளன. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் மற்றும் KMnO4 வினை எதுக்குள்ள நடக்கிறதில் 2 கெமிக்கல் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், அதுதான் ஷார்ட்டாக FAS, மற்றும் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அடுத்து 2வது வினை, இது ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. 2வது வினை எதுக்கு இடையிலன்னா ஆக்சாலிக் அமிலத்துக்கும் KMnO4க்கும். ஃபஸ்ட்டு வினை ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுக்கும் KMnO4க்கும். 2வது வினை ஆக்சாலிக் அமிலத்துக்கும் KMnO4க்கும். இதில் KMnO4ஆல் Fe2+ ஆக்சிஜனேற்றம் அடைவதை ஒப்பிடும்போது ஆக்சாலிக் அமிலம் ஆக்சிஜனேற்றம் அடையும் வினை மிக மெதுவாக. ஃபஸ்ட்டு உள்ள வினை தான் என்ன எடுத்தோம்? ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டும் KMnO4, அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். செகண்ட் உள்ளது ஸ்லோவாக இருக்கும். ரெண்டுமே ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை தான். ஃபஸ்ட் உள்ளதும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை தான், 2வது என்னது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. ஆனால் இங்கே ஆக்சாலிக் அமிலத்தோட வினை அந்த இயைபு, அந்த குணத்தினால ஆக்சாலிக் அமிலங்கிற வினைப்படு பொருளை ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுக்கு பதிலாக ஆக்சாலிக் அமிலம் எடுக்கிறதுனால இங்கே வினை வேகம் குறைகிறது. அதான் வினைப்படு பொருட்களின் தன்மையை பொறுத்தும் நினச்சிடலாம், நம்மளுக்கு அந்த வினையின் வேகம் நினச்சிடலாம், வினை வேகம் மாற்றம் அடையலாம். அந்த மாதிரி நம்ம வினை வேகம் குறையும் போது நம்ம வெப்பப்படுத்தும். அதனால் நினச்சிவாங்கன்னா ஆக்சாலிக் அமிலத்தும் KMnO4 கிடையாது வினை நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த 60 டிகிரி சூடேற்றுவாங்க, வெப்பப்படுத்துவாங்க. வெப்பநிலை நினச்சிவாங்க 60 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.